காலையிலேருந்து ஒரு செய்தியை நீங்கள் கவனிச்சிங்களா? ஜெர்மனியில் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் ஒரு கார் அதிவேகமாக போகக்கூடிய அந்த வீடியோ ஏர்லி மார்னிங் ஒரு 7 மணிக்கெல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் அது ஆக்சிடெண்ட் கிடையாது, ஒரு 50 வயசு சைக்கோ இந்த மாதிரி காரை ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ளே மக்கள் அவ்வளோ க்ரௌடாக இருக்கக்கூடிய இடத்துல ஓட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற உண்மை வெளியில் வருது. இந்த சைக்கோ எங்கே இருந்தவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சவுதி அரேபியா நாட்டை சார்ந்தவன். அவன் என்ன செய்கிறான்னா, சவுதி அரேபியாவில் அவங்க வாழ பிடிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தை எதிர்த்து நேராக இங்கே வரான், ஜெர்மனிக்கு வரான். ஜெர்மனியில் அவனுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. ஜெர்மனி அரசாங்கத்திடம் சவுதி அரேபியா கேட்குறாங்க, அவன் சரியில்லைப்பா நீ எங்கள் நாட்டுக்கே நாடு கடத்திட்டுன்னு சொல்லும்போது ஜெர்மனி இல்லை அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து ஜெர்மனிலேயே வாழ வைக்கிறாங்க. அப்படி வாழ வச்ச ஜெர்மனி நாட்டை சார்ந்தவங்களுடன் அந்த ஒரு பெரிய மார்க்கெட்டில் இப்படி ஒரு காரை ரேஸ் பண்ணி உள்ளக்கு ஏற்றி பல மனிதர்களுடைய கை கால், நிறைய குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கொடூரத்தனமாக இருக்குது. இந்த மாதிரியான சைக்கோக்கள் இப்போ புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. இஸ்ரேலில் இப்போ ஜெர்மனியில், ஆஸ்திரேலியாவில் இங்கெல்லாமே க்ரௌட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்கே ட்ரக்கை தூக்கி ஏற்றிடுறானுங்க, காரை வச்சு ஏற்றி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய டெரர் ஆக்ட் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான டெரர் ஆக்டை எப்படி கம்மி பண்ணலாம், எப்படி இவங்க டெரர் ஆக்டுக்கு உள்ளே வாராங்க? ஏன்னா ஒரு ஃபார் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருந்து திடீர்னு பல மனிதர்களை கொன்று குவிக்கிறான் அப்படின்னு சொல்கிறத யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியலை. அப்போ இந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்காங்க, அவங்க அடுத்த கட்டமாக என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு இனி வரும் காலத்தில் ஒரு பெரிய ஸ்டடியை நடத்த வேண்டியதாக இருக்கலாம். இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஆயில் வர்சஸ் கேன்சர் அப்படிங்கிறது தான். என்னப்பா கேன்சர் ஒரு பணக்கார நோய் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் தப்பு. இப்போ கேன்சர் சர்வசாதாரணமாக எல்லார் வீட்டுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். வீட்டு வாசலில் அப்படி தட்டிக்கிட்டே இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரலாமா வேணாமா, நான் தான் கேன்சர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டலாம் கேட்டுட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட கேன்சருக்கும் குக்கிங் ஆயிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்கிற விசாரணை மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது. மக்களுடைய அந்த வாழ்வாதாரம், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நிறைய நேரத்தில் இந்த குக்கிங் ஆயில் அப்படிங்கிறது ஒரு விலை குறைவாக இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் மக்கள் உபயோகப்படுத்தும் விதமாக நிறைய லாபத்துடன்லாம் விற்கப்படுகிறது. மருத்துவத்துறையை சார்ந்த விஞ்ஞானிகள் இதை ஆய்வு செய்கிறாங்க. ஒருவேளை இந்த குக்கிங் ஆயிலுக்கும் கேன்சருக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ கேன்சர் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே இருக்குது. நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளில் இருக்கக்கூடிய விஷயம்தான் கார்சினோஜிக்காக மாறுது. இந்த மாதிரி கேன்சரை உருவாக்கக்கூடிய பொருளாக மாறுகிறது. அந்த மாதிரியான பொருள் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத கணிச்சாலே நம்மளால் கேன்சரை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அதற்காக விஞ்ஞானிகள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ரிசர்ச் எல்லாமே சக்ஸஸ் அடைய டிபி ட்ரூப்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்றும் ஜோ பைடன் அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வருகிறார். ஜோ பைடன் அவர்களுடைய ஃபாரின் பாலிசியை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தூக்கி கிழிச்சு எரிஞ்சு போட்டுருவார் அப்படின்னு சொல்கிற அந்த செய்திகள்லாம் வெளியாகும் போது தான் அமெரிக்காவினுடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு முக்கியமான கவர்மெண்ட் பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஷட்டவுன், அந்த அமெரிக்கா ஷட்டவுன் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து வருகிறது அல்லவா, அதற்கான ஃபண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அமெரிக்காவினுடைய ஷட்டவுன் அப்படிங்கிறத இப்போதைக்கு தடுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததான் ஹூத்திஸ் தான். இன்னைக்கு இஸ்ரேலில் ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியாகுது. திடீர்னு பார்த்தா ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல் இஸ்ரேலில் விழுகுது. என்னப்பா பாலிஸ்டிக்ஸ் மிசைலை ஈரான் ஏவி விட்டுட்டாங்களா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இது ஈரான் செஞ்ச மாதிரி கிடையாது, இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் ஏமன் நாட்டிலேருந்து ஹூத்தி தான் ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிற பகீர் தகவலை இஸ்ரேல் கொடுக்குறாங்க. பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அட்டாக் அப்படிங்கிறத இன்னைக்கு ஏமன் நாட்டு ஹூத்திஸ் செஞ்சுருக்காங்க, அதுவும் இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஹூத்திஸுக்கு இது பெரும் வெற்றி தான். ஏன்னா ஹூத்திஸ் கையில் பொதுவாக மிசைல்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ராக்கெட் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு அதிநவீன ஆயுதங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ரஷ்யா உக்ரைன் தான். இந்த ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ள உக்ரைனுடைய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது நம்மளால நம்ப முடியுதா? பட் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.
உக்ரைனுடைய ஒரு ஸ்ட்ரைக் ரஷ்யாவினுடைய ஹார்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். ஃப்ரண்ட் லைன்லேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இந்த மாதிரியான தாக்குதலை உக்ரைன் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது புட்டின் அவர்களுடைய எதிர்வினை என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தாக்குதல், அதுவும் 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத இப்போது ரஷ்யா உக்ரைன் போரில் நம்ம புதிதாக பார்க்கும்போது லாங் ரேஞ்ச் வெப்பன் மிகப்பெரிய அளவில் விளையாட ஆரம்பித்து விட்டதா, இல்லை வேறு ஏதாவது டெக்னாலஜி உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை வேறு நாடுகளிடமிருந்து அவங்களுக்கு தேவையான உளவு செய்திகள் கிடைக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சிரியாவை பொறுத்த வரைக்கும் புதிய ஃபாரின் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஒரு நாட்டுக்கு ஃபாரின் மினிஸ்டர் ஏன் வேணும்? ஒரு நாடாக இருக்கணும்னா அவங்களுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கணும். வெளியுறவு கொள்கை சரியில்லைன்னா அந்த நாட்டை யார் வேணாலும் ஆக்குப்பை பண்ணிடலாம், அந்த நாட்டை ஈஸியாக அழிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இப்போ சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. அல் அசாத் அவர்களுடைய கட்சி ஆட்சியிலிருந்து கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக கிளர்ச்சியாளர்களுடைய படை ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஸோ இது சிரியாவை எல்லோரும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கும்போது தான் இவங்களுடைய வெளியுறவு கொள்கை என்ன, அதை பற்றி எல்லாரும் பேசணும். அதை பற்றி அது நல்லா இருந்தால் தான் பிற நாடுகள் சிரியா கூட என்ன செஞ்சிருவாங்க, ஈஸியாக பேசி அவங்களுடைய ட்ரேடாக இருக்கட்டும் உதவியாக இருக்கட்டும் செய்வாங்கங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு தகுந்த மாதிரியே இன்னைக்கு சிரியாவினுடைய இப்போதைய தற்காலிக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற பெயரை உதிர்த்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஃபாரின் மினிஸ்டர் பெயர் வந்த உடனே நிறைய பேர் இப்போவே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன செய்ய போகிறாரு இந்த ஃபாரின் மினிஸ்டர்? உண்மையிலேயே சிரியாவுக்கு நல்லது தான் செய்ய போகிறாரா, இல்லை எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நல்லது செய்ய போகிறாரா அப்படிங்கிறது எல்லாமே பெரும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது வந்து கொடூரத்தின் உச்சம். இது சாதாரண ஒரு போர் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இஸ்ரேல் ஹமாஸ் போரை வர்ணித்திருக்கிறார்கள். ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது ஒரு யுத்தமே கிடையாது. தொடர்ச்சியாக நிறைய பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் அங்கே வந்து இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த மாதிரியான இனப்படுகொலையை நாங்கள் பார்த்ததே கிடையாது, எங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை பல நாடுகளும் வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸ்பை சேட்டலைட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு வடகொரியாவினுடைய ஞாபகம் வரலாம். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, திடீர்னு மிசைல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்பாங்க. பட் தென்கொரியா என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய 3வது ஸ்பை சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தியிருக்கிறார்கள். ஸோ தென்கொரியா அவங்களுடைய ஸ்பை சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தியிருப்பதன் மூலம் வடகொரியா தென்கொரியா பிரச்சனையில் வேறு ஏதாவது புதிய சம்பவங்கள் வந்துருமோ, இல்லை தென்கொரியா வழியாக வேறு ஏதாவது நாடுகள் வடகொரியாவை கண்காணிப்பதற்காக இந்த மாதிரி ஸ்பை சேட்டலைட்டை கொடுத்துருக்காங்களா, விண்ணில் ஏவி இருக்காங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. போப் பிரான்சிஸ் அவர்கள் இஸ்ரேல் காசா பகுதியில் நடப்பது ஒரு யுத்தமே கிடையாது, திஸ் இஸ் நாட் அ வார், இது வந்து கண்டிப்பாக மிக கொடூரமானது, இந்த கொடூரத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போப் பிரான்சிஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சிரியால மீண்டும் ஒரு இனக்குழுவுக்கு எதிரான அட்டாக்ல துருக்கி ஈடுபட்டு இருக்காங்க. துருக்கியினுடைய ட்ரோன் தான் இந்த அட்டாக்கை செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரெடி சிரியாவில் இருக்கக்கூடிய குர்தின மக்களை சுத்தமா பிடிக்காத துருக்கி அவங்களை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் ஈடுபட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரியான புதிய தாக்குதலையும் துருக்கி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் ஒரு 70-72% எந்த நாட்டினுடைய ட்ரோன் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டால் அது துருக்கியினுடைய ட்ரோன் தான். ஸோ பேராக்டர் அப்படிங்கிற நிறுவனமும் அது உருவாக்கக்கூடிய ட்ரோன்ஸும் வேர்ல்டு லெவலில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்தியாவுக்கு எதிராகவும் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, துருக்கி அவங்களுடைய சேட்டலைட் இமேஜஸ் அதன் வழியாக மிகப்பெரிய அளவில் திட்டம் தீட்டுவது, ஸ்பை சேட்டலைட் இல்லாட்டி ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத பறக்க விடுவது, இது எல்லாத்துலேயுமே ஈடுபட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்த வருடங்களில் துருக்கி என்ன வேணாலும் செய்யலாம் இருக்கும். அதற்காகவே இவங்க இந்த மாதிரியான முக்கியமான சில விஷயங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான்ல மறுபடியும் கிளர்ச்சியாளர்கள் வெர்சஸ் பாகிஸ்தானுடைய ராணுவத்தில் ஏற்பட்ட மோதல் அப்படின்னு சொல்றதுல 16க்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ 8 பேருடைய காயமடைதலும் 16 நபர்களில் உயிரை குடித்ததுமான இந்த பாக்கில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறத பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதும் ஒரு கேள்விதான். ஏன்னா இம்ரான்கான் அவர்கள் கடந்த 2-3 தினங்களாக லைவ்ல பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா இல்லை லைவ்லாம் பேச முடியாது, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்மளை எதுவுமே பேச விட மாட்டாங்க, நம்மளை சிந்திக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான நிலைமை இப்போது மாறி இருக்கா அப்படிங்கிறது உங்ககிட்டயே விட்டுறேன். அது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். அடுத்ததா சிரியாவினுடைய மிஷன். இந்த சிரியாவினுடைய மிஷன் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு இலக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பட் இஸ்ரேல் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய கோலன் ஹைட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே கையகப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க.
அதனால் ஐநா சபை என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சிரியாவினுடைய மிஷன் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிரியா வந்து அங்கே இருக்கக்கூடிய கோல்டன் ஹைட்ஸ் பகுதிகளை எல்லாமே ஆக்கிரமிப்பு செய்வதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஐநா சபை சொல்லியிருப்பதால் இது மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கஷனில் வரலாம். அல் அசாத் அவர்களுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அவங்களுடைய தண்டனையை விதித்திருக்கிறது. சொல்லப்போனால் அவரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்டை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த அரெஸ்டாவது சீக்கிரமாக நடக்குமா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் சொல்லப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் வின் பண்ணிட்டாங்க, வேணா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற பல தகவல்கள் சில ஆர்டிக்கலாக வெளிவந்திருக்கின்றன. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாசித்து பார்த்துக்கோங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் முதியவர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு, இளைஞர்கள் அதிகமாக இல்லை. இளைஞர்களை விட அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. இப்படியே ஜப்பான் போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுடைய எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படும். பெரிய அளவில் மனிதர்கள், அதுவும் ஒரு சாகர வயசில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஜப்பானை ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது புது ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வராது. ஸோ ஜப்பானுடைய எக்கனாமி மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஒட்டுமொத்தமான எதிர்காலத்துக்கும் இது ஒரு சிக்கல் தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஆன்ஷியஸாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான். அதற்கு ஜப்பான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, சுமார் 78% ஜப்பானியர்கள் ஆன்ஷியஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருப்பதாகவும் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஜப்பான் அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. MH370 ஃப்ளைட்டை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கலாம்ப்பா, வாங்க அதற்கான அப்ரூவலை தாரோம் அப்படின்னு சொல்லி மலேசிய அரசாங்கம் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு டமாஸ்கஸில் கத்தார் அரசாங்கம் அவங்களுடைய எம்பசியை திறந்திருக்காங்க. ஸோ தூதரகங்கள் அப்படிங்கிறது மெல்ல மெல்லமாக திறக்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி சரியான ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கிறது. சிரியாவில் இன்னைக்கு தூதரகங்கள் எல்லாமே திறக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னா இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது, சிரியாவினுடைய எம்பசி ஸ்டாஃப், ஈரான் வந்து அவங்களுடைய எம்பசி ஸ்டாஃப் ஒருத்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க, இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஈரான் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.